ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சுக்கிரன் செவ்வாய் இணைவு விருச்சிகத்துல அது என்ன பாவம் வருது அப்படின்னா ரெண்டாம் பாவம். ரெண்டாம் பாவம் அப்படின்றது தன குடும்ப வாக்குஸ்தானம் இல்லையா? உங்க ராசி அதிபன் ரெண்டாம் பாவம். இது வந்து ஒரு பெருத்த அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். பியாண்ட் தட் உங்களுக்கு சுக்கிரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா 1 மற்றும் 8க்கு அதிபன். அதே மாதிரி செவ்வாயை பத்தி சொல்லணும் அப்படின்னா 2 மற்றும் 7க்கு அதிபன். ரெண்டாம் பாவத்துக்கு அதிபன் ரெண்டாம் பாவத்திலே வந்து உட்கார்றான். அப்போ என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும்? செவ்வாய் சமமான கிரகம் சுக்கிரனுக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா பல விதங்களில் பண நடமாட்டம் அப்படின்றது இருக்கும். ஏங்க நீங்கள் வேற, நாங்களே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோங்க, பெருசாக எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்துலையும் பணம் இல்லை, உரெல்லாம் கடன் இருக்குது அப்படின்னா கவலைப்படணுன்ற அவசியமே இல்லைங்க. ஏன்னா வந்து பொசிஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. சனியே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோக சனியாக இருக்கான். பியாண்ட் தட் அதுக்கும் மேலே சுத்தமாக நல்லது நடக்கலை அப்படின்னா தசை என்ன தசை நடக்குது, தசைநாதன் நல்லா இருக்கான அதுவும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், நிறைய பேருக்கு இந்த பெண்கள் சார்ந்த வேலை செய்கிறவங்க, ரியல் எஸ்டேட் வேலை செய்கிறவங்க, இவங்களுக்குலாம் எக்ஸ்ட்ராடினரி லாபம் அப்படின்றது வரும். அது என்னங்க பெண்கள் சார்ந்த வேலை அப்படின்னா, லேடிஸ் எத்தனை யூஸ் பண்ணுறாங்க இந்த பேஷன் ஜுவல்லரி, வளையல், ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி செப்பல், நகை, இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நிலப்புலம் சார்ந்து இந்த புரோக்கரேஜ் பண்ணுறவங்க, இல்லை பில்டர்ஸு, ரியல் எஸ்டேட் பர்சனாலிட்டிஸ், நீங்கள் துளாராசி அன்பர்கள் வந்து இந்த மாதிரி தொழில் செய்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட். அதுக்கும் மேலே இந்த சினிமா ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு இவங்களுக்கும் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட் அப்படின்றது வரும். நிறைய துளாராசி அன்பர்களுக்கு ஒரு இனிமையான பேச்சு அப்படின்றது வரும். துலாம் இனிமையாக பேசுமா, தாராளமாக பேசுவாங்க. ஓகேங்களா? இந்த காலகட்டம் ஒரு இனிமையான பேச்சு அப்படின்றது வரும். கோபமும் மேலோங்க ரெண்டுமே கலந்தா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடல் ரீதியான நாட்டம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல சுவையான சமைச்ச உணவு, சுவையான உணவு, சத்தான உணவு சாப்பிடணும், லக்ஸரியஸான ஃபுட்டு சாப்பிடணும், நல்ல ஸ்வீட் சாப்பிடணும், நல்ல ரிச் ஃபுட்டாக சாப்பிடணும், இப்படி நல்லா தோணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மைனஸா அப்படின்னா இதெல்லாம் பெரிய மைனஸ் கிடையாது. ஓகேங்களா? இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கலத்திரஸ்தானம், 7ஆம் பாவம். 7ஆம் பாவத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது 8ஆம் வீடு அப்படின்னு சொல்லலாம். ஆக இவங்களுக்கு வந்து அதாவது பொதுவாக வந்து பாருங்கள், கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் பாவத்துக்கு இந்த 2ஆம் பாவத்தை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 8ஆம் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சில காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ எப்படி காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம்? ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா